திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி அச்சோபதிகம், கடைசி பதிகம், 51வது தலைப்பு. வடமொழியிலே இருக்கிற எழுத்துக்களை 51 என்று கணக்கிடுவது வழக்கம். அந்த 51 எழுத்துக்களிலே முதலில் இருக்கிற எழுத்து ஆ என்பது இறைவனை குறிக்கும். அது ஒழிந்த மற்ற 50 எழுத்துக்களும் உயிர்களை குறிக்கும். ஆ என்ற எழுத்துத்தான் மற்ற எல்லா எழுத்துக்களையும் இயக்குகின்றன. ஆகவே இறைவனும் உயிர்களும் என்ற தொடர்பிலே 51 தலைப்புகளை வைத்து மாணிக்கவாசகர் இப்படி பதிகத்தை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. அந்த முறையிலே கடைசியில் வியந்து பாடுகிற ஒரு பதிகமாக இதை பார்க்கிறோம். அச்சோ என்றால் என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன வியப்பு, ஐயோ என்று சொல்லுகின்றதாக வருகின்ற ஒரு வியப்பு சொல். அவ்வாறு ஒரு வியப்பை எடுத்துக்காட்டி தன்மாற்று நடந்த ஒரு பெரிய அருஞ்செயலை சொல்லி ஆச்சரியப்படுகிறார். எனக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த பெருமை கிடைத்ததே, இந்த பெருமை இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்க முடியுமா? வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. அச்சோ, ஆஹா என்ன ஆச்சரியம் என்று இந்த ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லுவார். ஆகவே ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசியிலையும் அச்சோ அச்சோ என்ற சொல் வந்து கொண்டே இருக்கிறதுனாலே இந்த பதிகத்துக்கு அச்சோ பதிகம் பேர் வச்சாங்க. பேர் வச்சு ரொம்ப சுலபமா போச்சு நமக்கு. அது எங்க எங்க இருக்குன்னு கஷ்டப்படாம, பொருள் பார்க்காம, முதல் சொல்லுன்னு பார்க்கல, அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியில் இருக்கிற சொல் பதிகத்துக்கு தலைப்பாக வருகிறது. இது ஒரு வியப்பு சொல். இது தனியா பொருள் கிடையாது. ஆச்சரியத்தை சொல்லுகின்ற ஒரு ஒலிக்குறிப்பு தான். ஒலிக்குறிப்பே தவிர அதுக்கு தனியான பொருள் என்பது இல்லை. அதனால அதை இடைச்சொல் என்று சொல்வார்கள். இந்த அச்சோன்னு சொல்ற பழக்கம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப தமிழ்நாட்டுல பார்க்க முடியுது. சில மலைவாழ் மக்களிடத்துல இந்த மாதிரியான பழக்கம், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற மலை மக்கள்ல இந்த சொல்லை அவருடைய மொழியிலே பயன்படுத்துகிறார்கள். அச்சம் அப்படின்னு பயன்படுத்துகிறார்களா? ஆனா இலக்கியங்கள்ல ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கிறது. திருவிளையாடல் புராணத்திலே ரசவாதம் செய்த படலம் என்று சொல்லுகிற ஒரு கதையில பொன்னனையாள் என்ற ஒரு தாட்சி தன் வீட்டில் இருந்த பொருளை எல்லாம் சித்தருடைய உதவினாலே பொன்னாக ஆக்கி ஒரு இறைவன் திருமேனியை படைக்கிறார். சோமாஸ்கந்தர் ஒருவன் செஞ்சிட்டான். அது ரொம்ப அழகா இருந்ததா. அந்த உருவத்திலே கன்னத்தில கை வைத்து அச்சோ இவ்வளவு பெரிய அழகா இருக்கிறதுன்னு கிள்ளியை எடுத்தாள் என்று அந்த திருவிளையாடல் சொன்னார். அதை கண்டு வியந்து பாராட்டுகிற போது அந்த கன்னத்தை கிள்ளி முத்தமிடுவதற்கு அந்த கை நகத்தால் தொடுகிற போது அச்சோ என்று சொன்னாள் என்று இலக்கியத்திலையும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப திருவாசகத்துல ஒவ்வொரு பாட்டிலும் அந்த சொல் வந்திருக்கிறது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவாறு ஆர் வெறுவார் அச்சோவே. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு, மூர்க்கர் முரடர்கள், கொண்டதையே பிடித்து சாதிக்கிறவர்கள். அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், அதனால எல்லா முயலுக்கும் 3 கால் தான் என்று சாதிக்கிறவர்கள் அவர்கள் தான் மூர்க்கர். அந்த மாதிரி தான் கொண்டதை விடாது பிடித்திருக்கின்ற ஒரு கொள்கையை உடையவர்கள், அவர்களுக்கு மோட்சங்கிறது தெரியாது. முத்தி நெறி என்பதை அறியாத ஒரு கொடியவர்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டார் முதலில் இந்த மாணிக்கவாசகர். பிறகு அவர்களிடத்திலிருந்து இவர் திரும்பி இருக்கிறார். அப்படி சொல்றார், முத்தி நெறியாத மூர்க்கரோடு முயல்வேனே நானும் கொஞ்ச நாள் முயன்றேன். பிறகு இறைவன் குருநாதரா வந்து என்னை அந்த மூர்க்கரிடத்திலிருந்து மீட்டு பக்தி நெறியை எனக்கு அறிவித்து விட்டான், வேற பக்கமா திருப்ப வச்சுட்டான் அப்படின்னு சொல்றேன். அது யார் அந்த மூர்க்கர் அப்படின்னா, மாணிக்கவாசகருக்கு பிடிக்காத ஒரு சமய கோட்பாடு.
அதாவது ஏகாத்மவாதம் என்று சொல்வது. கடவுளும் நம் உடம்பில் இருக்கிற உயிரும் ஒரே ஆத்மா, அதான் ஏக ஆத்மவாதம். கடவுள் வேறல்ல, நான் உள்ளே இருக்கிற நான் வேறல்ல, நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் நானே கடவுள் என்று சொல்கிற அந்த ஒரு கொள்கை இருக்கே ஏகாத்மவாதம், அதுதான் மாயாவாதம், சங்கராச்சாரியாருடைய கொள்கை. சங்கராச்சாரியாருடைய கொள்கையை ஏகாத்மவாதம் அல்லது மாயாவாதம், கடவுளும் உயிரும் ஒன்றே என்று சொல்கிற ஒரு கொள்கை என்று நாம் இதை அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் அப்படியேதான் சாதிக்கிறார்கள் அவர்கள். அந்த ஏகாத்மவாதிகள் வேதங்களை வைத்துக் கொண்டு அதற்கு பொருள் சொல்லி அந்த கடவுள்தான் நாம் தான் கடவுள் என்ற கொள்கையை இன்றும் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்க விட மாட்டேங்கிறார். அதான் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா. ஒரு மூர்க்கனோ முதலையோ பிடிச்சதை விடாது. ஆரம்பத்துல ஏதோ சொல்லிட்டாங்க, இனிமையாவது மாறிவிடப்படாதான் இல்லை, நீ மாறமாட்டேங்கிறாங்க. அந்த மாயாவாதிகள் அதையே சொல்றார்கள். அதனால்தான் அவரை மூர்க்கன்னு சொன்னார். அப்ப முத்தி நெறி அறியாதவர்கள் அவர்கள் குறிப்பிட்டாரே, அதுக்கு என்ன காரணம்? முத்தி என்று சொல்லுகிறதே இல்லை. நான் தான் கடவுள்னா அப்புறம் நானே கடவுள்னு சொல்றது, நான் போய் மோட்சம்னு ஒரு இடத்துக்கு போறேன், கடவுள் அவர் போய் சேர போறேன்னு சொல்றதுக்கு என்ன இடமே இல்லை பாருங்க. அப்ப வீடு பேரு என்று பேசுவதற்கே மாயாவாதத்தில் இடமில்லை, மோட்சம் என்பதற்கே இடமில்லை. நம்ம மாதிரி இருக்கிற போது நாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஆத்மா தினமும் கடவுளை வழிபடுது. கடவுளே எனக்கு உன் திருவடியை கொடு, மோட்சத்தை கொடு, திருவடி இன்பத்தை கொடுன்னு கேட்குது. கடைசியில ஒரு நாள் இந்த ஆத்மா இறைவனுடைய திருவடி இன்பத்துல போய் சேரப்போகுது. அப்போ இறைவன் வேறாயிருந்து நாம் வேறாயிருந்தா தான் நாம் அங்கே போய் முத்தியில போய் சேருது. அதுக்கு சேர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, முத்திக்குரிய வழி என்றெல்லாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஏகாத்மவாதிகளுக்கு முத்தின்னும் தெரியாது, முத்தி அடைவதற்கு ஒரு வழியினும் கிடையாது. அதனால முத்தி நெறியை அறியாதவர்கள், அவர்கள் மூர்க்கர்கள். அந்த மூர்க்கரோடு முதலிலே மாணிக்கவாசகன் கலந்திருந்தார். அவரும் இந்த மாயாவாதத்தை பின்பற்றி இருந்தார் ஆரம்பத்துல. அப்போ வேதாந்தத்தை எல்லாம் படிச்சார். வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் என்ற பெயரெல்லாம் சொல்லலாம் வருது. அது என்ன பொருள் என்று இவரால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால இவர் என்ன பண்ணிவிட்டார், அவர்களோடு சேர்ந்து விட்டார், மாயாவாதிகளோடு சேர்ந்து இருந்தார். இருந்தாலும் இவர் கொஞ்சம் குழப்பம். முதலிலே இந்த ஏகாத்மவாத கொள்கையிலே சார்ந்திருந்து அதன் பிறகு அதுக்கு சரியாக விளக்கம் தெரியாமல் ஒரு குருநாதரை தேடிக்கொண்டிருந்தார் மாணிக்கவாசகர். அப்படி தேடிக்கொண்டு வருகிற போதுதான் திருப்பெருந்துறையில ஒரு குருநாதர் அவருக்கு கிடைக்கிறார். அந்த குருநாதரிடத்திலே வந்து தனக்கு இருந்த சந்தேகங்களை கேட்கிறார். பிரம்மம்னா என்ன? அப்போ அந்த இறைவன் பிரம்மம் என்ன என்னங்கிறத அந்த குருநாதர் சொன்னார். இவர் கேட்டு தெரிந்து கொண்டார். இவர் கேட்டது இறைவன் அதற்கு பதில் சொன்னதெல்லாம் எங்க கதையில இருக்குதா அப்படின்னு கதையே வேணாம், திருவாசகத்தில் ஆதி பிரமம் ஒழிந்தவா என்று சொல்ற திருவார்த்தை. திருவார்த்தைன்னு ஒரு தலைப்பு, அதாவது புராண கதை அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்க. பல கதைகள் தன்மாற்று நடந்த கதையோ மற்ற உலகத்தார் மேல் வைத்து நடந்த கதைகளையோ வார்த்தை என்ற பெயரால் சொல்றார். அதுல ஆதி பிரமம் ஒழிந்தான். குருநாதராக வந்தவர் பிரம்மம் என்றால் என்ன என்பது எனக்கு சொன்னார். அப்ப பிரம்மம் என்பது என்ன? நானே பிரம்மமா, பிரம்மம் வேறா? இந்த இடத்துலதான் சர்ச்சை. நானே பிரம்மம்னு சொன்னா வேதாந்தி, பிரம்மம் வேறு நான் வேறு, கடவுள் வேறு உயிர் வேறுன்னு சொன்னா சித்தாந்தி. இந்த இடத்துலதான் அவருக்கு மாணிக்கவாசகர் குழப்பமா இருந்தது, எதை ஒத்துக்கிறதுன்னு. அப்போ இறைவன் வந்து அவருக்கு விளக்கம் சொன்னார். குருநாதரா வந்து பிரம்மம் என்பது வேறு, கடவுள் வேறு, உயிர்கள் வேறு, ரெண்டும் தனித்தனியான பொருள். இந்த உயிர் கடவுளை போய் சென்று அடைய வேண்டும். சென்று அடைவதுதான் முத்தி. அந்த முத்தி அடைவதற்கு நீ பக்தி மார்க்கத்தில் நடக்க வேணும்னு சொல்லி கொடுத்தாராம். மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து இறைவனிடத்திலே அன்பு காட்டும் நெறியை அறிவித்தார். இறைவனிடத்திலே நீ பக்தி செய், இறைவன் ஆண்டான், நீ அடிமை, நீ இறைவனிடத்திலே பக்தி செலுத்து, அன்பை காட்டு என்று அன்பு நெறியை எனக்கு அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் என்னுடைய பழைய வினைகள் எல்லாம் தூளாக போகும்படி சொன்னார். பாடுதல் தூளாகுதல், பழையவனை தூளாக போகும்படி சித்தமலம் அறிவித்து, சித்தத்திலே இருக்கிற ஆணவ மலத்தை நீக்கி, சித்தம் என்பது உள்ளம், மனம், மனத்தை பற்றி கொண்டுதான் அந்த ஆணவம் என்பது நம்மை அடக்கி வச்சிருக்கிறது. அந்த ஆணவமானது சித்தத்திலே படிந்திருக்கிற அழுக்கு ஆணவ மலம். அந்த ஆணவ மலமாகிய சித்த மலத்தை அறிவித்தான். நாம் வேறு மலம் வேறாக ஆக்கினான். சிவமாக்கி
அப்புறம் இந்த ஆத்மாவை சிவமயமாக ஆக்கினார். சிவனாகவே ஆக்கிவிட்டான்னு சொல்லப்படாது. சிவனா ஆக்கிவிட்டான்னா மறுபடியும் வேதாந்தத்துக்கு போடுவோம். நாமும் கடவுளும் ஒண்ணுதான். மறுபடியும் நானே சிவம் ஆகிட்டேன்னா அப்புறம் நீ முதல்ல சிவன் தான். இப்போ மேல இருந்த அழுக்க எடுத்த உடனே நீ உண்மையான சிவமா ஆயிட்ட. அந்த சிவம் நீனும் ஒண்ணுன்னு சொல்லிட்டவன அத வேதாந்திகள் சொல்ற கருத்தாயிடும். ஆக சிவமாக்கி என்றால் சிவமாம் தன்மை, அதாவது உயர்ந்த தன்மை, அதுக்கு அப்பழுக்கில்லாத உயர்ந்த மேன்மை நிலை, அதுதான் சிவமாம் தன்மை. சிவன் என்றுமே அப்பழுக்கில்லாதவன். இந்த ஆன்மா அப்பழுக்கா இருந்து அதை தீர்த்து கொண்டு அப்பழுக்கில்லாத நிலையை அடைந்தது. அடைந்த பிறகுதான் இறைவனிடத்துல மோட்சத்துல இறைவனானும் ஒன்னாக ஒட்ட முடியும், ரெண்டு சேர்ந்து இருக்க முடியும். அப்படி சேர்ற நிலைதான் மோட்சம் அல்லது விடுவேறு. ஒரு பாத்திரம், பித்தளை பாத்திரம், அதை நீ கழுவாம வச்சனா நாளை கிளம்பு இருக்கு. மறுபடியும் தேய்ச்சி பழன்னு விலைக்கு கவுத்தனா 3 நாள் வச்சு பார்த்தா மறுபடியும் கிளம்பு. எத்தனை நாள் தேய்ச்சாலும் இந்த பித்தளை பாத்திரத்துல கழுவு வந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ பித்தளை பாத்திரம் போல உயிர், பித்தளை பாத்திரத்துல கழும்பு இருப்பது போல அந்த உயிரிடத்துல ஆணவம் என்ற ஒரு மலம் பிடிச்சே இருக்கு. ஒரு ரசவாதி, ஒரு பெரிய சித்தர் வந்தார். அவர் புடம் போட்டார். அதுல கொஞ்சம் விபூதிய பச்சளை எல்லாம் சேர்த்து அந்த பித்தளை பாத்திரத்து மேல தடவி அந்த புடம் போட்டுட்டு மறுநாள் பிரிச்சு எடுத்தார். அந்த பாத்திரம் அப்படியே தங்கமா போயிடுது. தங்கமா போன பிறகு விளக்கவே இல்லை அந்த பாத்திரத்தை, அது அப்படியே இருக்கு, கழும்பு வர்றதில்லை. தங்கமா மாறின பிறகு அந்த பாத்திரம் சுத்தமாவே இருக்க தவிர அப்புறம் கழும்பு இல்லை. அவர் என்ன பண்ணார்? கழும்புத்தன்மையை நீக்கினார். கழும்புத்தன்மையை நீக்கிறவங்க பொன்னாக ஆகி போச்சு. பொன்னான பிறகு அது கழும்பு வர்றதில்லை. ஆகவே பித்தளை பாத்திரத்தில் இருந்த களிம்பை நீக்குவதுதான் சித்தர்கள் செய்கிற வேலை. அதுபோல உயிரில் இருக்கக்கூடிய களிம்பை நீக்குவதுதான் சித்தமலம் அறுத்தல். சித்தமலம் அறுத்த உடனே இந்த ஜீவன் சிவமயமாக பொன்மயமாக ஆயிற்று. இறைவனே ஆய்விடல, இறைவனை போன்ற ஒரு தன்மை. இறைவன் எப்படி மல அழுக்கு இல்லாதவனோ அதுபோல இவனும் மல அழுக்கு இல்லாதவனாக ஆயினான். அதுதான் சிவமாக்குதல் என்று பொருள். சிவமாக்கி எனகாண்ட அத்தன் தந்தை எனக்கு அருளியவாறு எனக்கு செய்த இந்த உபகாரம் ஆர் பெறுவார்? இந்த உலகத்திலே யார் பெற்றார்? என்னை இப்படி பருவக்குமான சுத்தமாக ஆக்கிவிட்டானே அந்த பெருமான், அவனை போல் இந்த உலகத்தில் யார் பெற்றார்? அச்சோவை என்ன வியப்பு என்று ஆனந்தப்படுகிறார். இதுலதான் உண்மையே சொல்ற. இதுக்கு முன்னெல்லாம் கடவுள் எனக்கு ஒண்ணுமே செய்யல, இன்னும் மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறார், என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இங்க என்ன சொல்றார் பாருங்க, என்னை சுத்தமாக்கி விட்டார், தூயனாக்கி விட்டார் என்று சொல்லுகிறாரு. இதுதான் அவருடைய உண்மை நிலையான வார்த்தை. நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே. சரியாகாத வழியை சரியான வழி என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை, அதாவது வேதாந்தம் தான் சரியான வழின்னு நான் முதல்ல நினைச்சேன். நெறியல்லா நெறி, தக்கதல்லாத நெறி, சரியாக ஆகாத ஒரு நெறி, அந்த நெறியை நெறியாக, அதுதான் உயர்ந்த நெறியாக நினைவேனே. நினைத்துக் கொண்டிருந்த என்னை, வேதாந்தம் தான் சரியான நெறி என்று நினைத்துக் கொண்டிருந்த என்னை சிறு நெறிகள் சேராமே, கீழ்பட்டதாகிய அந்த மார்க்கங்களில் நான் போய் விடாதபடி, வேதாந்தமோ மற்ற சமயங்களிலோ நான் போய் விடாதபடி, திருவருளே சேரும் வண்ணம் இறைவனுடைய திருவடியை சேர்வதற்குரிய சித்தாந்த கருத்தை எனக்கு தெரிவித்தான். ஆகவே இறைவன் குருநாதரா வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஞானம் என்ன என்று கேட்டால், மற்ற மதங்களின் கொள்கையெல்லாம் மறுத்து திருவருள் தான், அதாவது சித்தாந்த கருத்து தான் உண்மையானது, அதை சேருவதற்குரிய வண்ணத்தை எனக்கு காட்டினான். எப்படி காட்டினான்? குறி ஒன்றும் இல்லாத கூத்தன். கூத்தன் கூத்தாடுகிறவன், மற்றவரையும் கூட்டாட்டி வைக்கிறவன். எல்லா உலகத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 வேலைகளை, அதான் 5 தொழில், பஞ்ச கிருத்தியம். இந்த பஞ்ச கிருத்தியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறவன் நடராஜன். அந்த நடராஜனுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? குறி உண்டா? அல்லது ஒரு பெயர் உண்டா? குறின்னா அடையாளம், உருவம், பெயர், இத்தனை அர்த்தம் உண்டு. இந்த நடராஜனாகியவன் மிக மிக பரநிலை என்ற ஒரு மேலான ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்தை நடத்துறான். அப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் இல்லை, ஒரு குணம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. அப்பொழுது அவனுக்கு உருவமே இல்லாத நிற்கின்ற நிலை. அதைத்தான் குறியொன்றும் இல்லாத கூத்தன், தனக்கு பெயரும் உருவமும் எதுவும் இருக்கிற அந்த பெருமான் தன் கூத்தை, அவன் இந்த உலகத்தில் பஞ்சபூ கிருத்தியம் செய்கின்ற அந்த நடனத்தை
அறியும் வண்ணம் அருளியவாறு நான் தெரிந்து கொள்ளும்படி காட்டினார். அதாவது பரசிவமாயிருக்கிறது தனக்கு கீழ் இருக்கிற சதாசிவத்தை இயக்கும். சதாசிவர் அவருக்கு கீழ் இருக்கிற மாயேஸ்வரரை இயக்குவார். மாயேஸ்வரர் அனந்தேஸ்வரரை இயக்குவார். அனந்தேஸ்வரர் அதுக்கு கீழ் இருக்கிற பிரம்மா விஷ்ணு இவர்களை இயக்கி உலகத்தை நடத்துவார். உலகத்தை இங்கே நடத்துகிறார்கள் பிரம்மா விஷ்ணுனா சுவிட்ச் அங்க இருக்கு. அது சுவிட்ச் போட்டாதான் இங்கெல்லாம் கரண்ட் வந்து இவர்களால் நடத்த முடியும். இதுதான் பஞ்சகரித்தத்தை நடத்தும் முறைமையை இறைவன் இவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு எனக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஆர் பெறுவார் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அச்சோ என்ன ஆச்சரியம்! பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார் போகத்தே மையலுறக்கடவேனை. பொய்யெல்லாம் மெய் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பொய், அதாவது நிலையாதது. இன்று இருக்கும் நாளைக்கு அழிஞ்சு போகும், அதுதான் பொய்னு பேர். பொய் என்றால் நிலை இல்லாதது என்பது அர்த்தம். நிலையில்லாத பொருளை எல்லாம் மெய் நிலைத்திருக்கும் என்பதாக எண்ணி புனர்முலையால் போகத்தே பெண்களினுடைய இன்பத்திலே மையலுறக் கடவேனை மயங்கி கிடந்த என்னை மாளாமே காத்தருளி என்னை திரும்ப திரும்ப திறந்து சாகாதபடி காப்பாற்றினான். குருநாதராக வந்து காப்பாற்றினான். தையலிடம் கொண்ட பிரான் அந்த பெருமான் குருநாதரா வந்தபோது தான் தனியா வரல, தன் பக்கத்துல மனைவியும் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். பாருங்க ஒரு வேடிக்கை. இந்த மாணிக்க வாசகரை பெண்களில் போகத்தில் போய் விழாமல் காக்க போகிறார். காக்க வர்றவன் யாருன்னா அவர் ஒரு மனைவியோடு கூட வரான். மனைவியே வேண்டாம்னு சொல்லி பெண்கள் போகமே வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறதுக்காக மாணிக்க வாசகர் தடுக்க வர்றவர் அவரும் ஒரு துறவி மாதிரி வந்து தடுத்திருக்கலாம் அல்லவா? அந்த குருநாதர் அப்படி வரலையா? வந்தபோது எப்படி வந்தாராம்? தையல் கிடம் கொண்டவிரான் உமாதேவியும் ஒரு பக்கத்திலே கொண்டு வந்து மையல் விழக்கிடந்தேனே பெண்கள் போகத்திலே மையலில் மயங்கி போகிறவனே நீ பெண்மயத்திலே மயங்காதப்பான்னு அவனுக்கு புத்தி சொல்ல வந்தான் என்று சொல்றார். இது முரண். அதாவது முரணணி என்பதனுடைய பொருளை நாம் பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மகளிர் இருக்காரே அவர்தான் மேற்கண் செய்கிறவர்கள். ஆனால் இறைவனுக்கு மனைவியா இருக்கா பாருங்க, தையலிடம் கொண்டவிரான் உமாதேவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கான அவள் உலக பெண் போல அல்ல, அவள் திருவருள் சக்தி, இறைவனுடைய அருள் கருணை கடலாக இருக்கிற பெண். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்திலே கருணையும் உடையவனாக இருந்தா அவனே ஒரு மனைவியோடு இருக்கார் தான் அர்த்தம். தன்னிடத்துல ஞானம் மட்டும் இருந்தா அவன் சிவம், தன்னிடத்துல இரக்கம் கருணை என்ற ஒன்று வந்து விட்டா அவன் சக்தியும் கூடியிருக்கான், சிவனும் சக்தியுமா அவன் இருக்கிறான். ஆகவே தையோடு வந்தான் என்று சொல்வது இறைவன் வெறும் ஞானத்தை மட்டும் சொல்ல வரவல, உலகத்தை இயக்குகின்ற அருளாற்றலோடும் கூட வந்திருந்தான். அப்படி வந்து எனக்கு அறிவை புகட்டினான் என்பதை தெளிவிப்பதற்காக இறைவன் அவ்வாறு சொல்றார். அவர் இன்னொரு பாட்டில் கூட இது மாதிரி சொல்ல போற. தன் கடலே சேரும் வண்ணம் தன் திருவடியை அடையும் பொருட்டு ஐயன் எனக்கு அருளியவாறு அந்த பெருமான் எனக்கு அருளி செய்த இந்த ஞானோபதேசத்தை ஆர் பெறுவார், வேறு யார் பெற முடியும்? அச்சோவே இந்த ஆர் பெறுவார் என்று இப்படி கேட்டாங்க இல்லையா? இந்த மாதிரியான பாட்டு மாணிக்க வாசகர் காலத்திலே கொஞ்சம் பின்ன வந்தவர்கள். மாணிக்க வாசகர் காலம் 9ஆம் நூற்றாண்டு, 10-11ஆம் நூற்றாண்டிலே திருவிசிப்பா பாடிய ஆசிரியர்கள் இருந்தார்கள். திருவிசிப்பா பாடியவர்கள சேந்தனார்னு ஒருத்தர், அவர் பட்டினத்தாருக்கு கணக்கு வழியா இருந்தவர். பட்டினத்தார் காலமும் அவர் காலமும் ஒண்ணுதான். அவர் இந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு இந்த கருத்தை ஒரு திருவிசிப்பா பல்லாண்டுல வைக்கிறார். சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன், பெற்றது ஆர் பெறுவார். நான் சிவனுடைய திருவடியில் சேருகிற ஒரு பேர் எனக்கு கிடைத்தது, நான் பெற்றது யார் பெறுவார்? இவர் கேட்கிறது போல அவர் கேட்டார். அப்படி கேட்க அவருக்கு எப்படி தெரிந்ததுன்னா, இந்த திருவாசகத்தை படிச்சு ஊறி போய் இதே கருத்தை கொண்டு போய் சேந்தனார் வைத்திருக்கிறார். ஆக சேந்தனார் திருவாசகத்தை பார்த்து சொன்னார்னா அதுல தவறு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது அருள் ஞான நூல். இந்த ஞான நூல்களை பின்பற்றி அவர்கள் நூல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வதனாலே யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆகவே ஆர் பெறுவார் அச்சோவை என்பதைத்தான் பெற்றது ஆர் பெறுவார் உலகில் என்று திருப்பல்லாண்டில் வருவதையும் ஒப்பு நோக்கணும். மன்னதனில் பிறந்தைத்து இந்த பூமியிலே பிறந்து களைச்சு போய், எய்த்துனா களைத்து போய், மாண்டு விழக்கடவேனை கடைசியில இறந்து போகக்கூடியவனாகிய என்னை பிறக்கிறான். உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்து வயசான ஒண்ணு கை கால் நரம்பெல்லாம் தளர்ந்து எய்த்து இழைத்து போறான், அப்புறம் இறந்து போறான், மறுபடியும் பிறக்கிறான். இதே தொழிலா போச்சு.
கடவேனை இதே கடமையாக கொண்டிருக்கிற என்னை எண்ணமிலா அன்பருளி என ஆண்டிட்டு அங்கிருந்து இறைவன் குருநாதரா வந்து எனக்கு அன்பு கொடுத்தான், அன்பருளினார். என்ன அன்பு? எண்ணம் இலா அன்பு. ஜாக்கிரதையா அந்த பொருள் பண்ணு. எண்ணமெல்லாம் நினைவில்லாத ஒரு அன்பு, ஏதோ அலட்சியமா ஒரு அன்பு காட்டினான ஆய்விடும். எண்ணம் என்பதற்கு நினைவுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. எண்ணம் என்பது எண்ணிக்கை, நம்பர். எண்ணம் இல அளவில்லாத, எண்ணினால் அளந்து சொல்ல முடியாத அன்பை கொடுத்து. எண் அதான் அது ஒரு அம்சாரிய. எண்ணம் என்பதுல அம்சாரிய எண்ணிக்கை. எண்ணிக்கை இல்லாத அன்பை எனக்கு அருளி என்னை ஆண்டிட்ட, என்னை ஆட்கொண்டு என்னையும் தன் சுண்ணவன் நீர் அணிவித்து என்னை ஆண்டது மட்டுமல்ல, வந்து முதல்ல காலில் விழுந்தியனோட ஏஞ்ச உடனே தான் போய் விபூதி பையிலிருந்து விபூதியை எடுத்து எனக்கு பூச்சி விட்டார். முதல்ல தீட்சை அதான். வந்து சேருகிறவனை சமய தீட்சை பண்ணி சமயத்துல சேர்த்து கொள்ளுகிற காலத்துல முதல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா சமய சாதனம். திருநீரை அவன் நெத்தில பூச்சு, அது திருநீர் கொடுத்தாராம். சுண்ண வெந்நீர் அணிவித்து திருநீரை எனக்கு பூச்சி கையில கொடுக்கல. சின்ன வெந்நீர் தந்து என்றால் கொடுத்து, அணிவித்துன்னா அவரையே ஆச்சாரியனே தன் கை கட்ட வரலால நெத்தியில ஒரு கோடு சுழிச்சது மாதிரி விபூதி பூச்சி விடுறது. அப்படி பூச்சி விடும் போது அந்த ஆச்சாரியனுடைய கை ஸ்பரிசம், அந்த கை அவர் நெற்றியில படும்போது இந்த காந்தம் ஆச்சாரியனிடத்தில் இருக்கிற பல மந்திர உச்சாரணங்களினுடைய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் கை விரல் வழியா நெத்தியில போய் படும்போது அவனுக்கு அந்த ஆற்றல் வந்துவிடும். அதுதான் பெரியவங்களை பார்த்து நெத்தியில ஊதி இட்டு விடுவான்னு கேட்கறது. கையில வாங்கி பூச்சிக்கிறதுனால நமக்கு பவர் வராது. பெரியவங்கள் நமக்கு பூச்சி விடும் போது அந்த ஆற்றல் கிடைக்கும். அதனால சொன்னார், சுண்ண வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம், உண்மையான சித்தாந்த நெறியிலே நான் சேரும்படி அண்ணல் எனக்கு அருளியவாறு, அப்பெருமான் எனக்கு அருள் செய்ததை யார் பெறுவார்? இந்த உலகத்தில் யார் இது போன்ற ஒரு பெருமையை பெறக்கூடியவர்? அச்சோவே என்ன ஆச்சு? பஞ்சாய அடிமடைவார் கடைக்கண்ணா கிடப்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். பஞ்சாய அடிமடைவார் பெண்களுடைய காலிலே செம்பஞ்சி குழம்புன்னு ஒரு நிறம், மருதாணி போல பழைய காலத்துல ஒரு குழம்பு. அது செம்பஞ்சின்னு ஒரு மரத்தை இலைய எடுத்து அதை அரைச்சு விட்டாங்கன்னா செக்கச்சவேன்னு இருக்கும், ரத்த மாதிரி. அதை காலில் பூச்சி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்தாங்கன்னா அந்த சோப்பு பிடிச்சிக்கும், அதெல்லாம் கழுவிடலாம் மருதாண்ண மாதிரி. அதுக்கு பஞ்சு, பஞ்சாய அடிமடவார், செம்பஞ்சி பூசிய கால்களை உடையவராகிய பெண்கள். இன்னொரு பொருள், இதை விட்டுருவோம். அந்த பெண்களுடைய கால் எவ்வளவு மெத்துன்னு இருக்குன்னா, ஒரு பஞ்சை தொட்டு பார்த்தா அந்த பஞ்சு எவ்வளவு மெத்துன்னு இருக்குமோ அது போல உள்ளங்கால் மெத்து. பஞ்சு ஆய அடி, பஞ்சு போல மெத்துன்று இருக்கக்கூடிய கால். அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, இந்த காலு பஞ்சு மாதிரி இருக்குது, இந்த பெண் தரையில நடந்து போனா அல்லது பூ மேல நடந்து போனான்னு வச்சுக்கோ, அந்த பூ கூட அவளுக்கு நெருங்கி உள்ளா கொடுத்துதான். மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்ற. நல்ல வாசனை பொருந்திய அனிச்சம்பூ கூட, அதான் மல்லிகைப்பூ, அனிச்சம்பூ வெளியில கிடக்குது, அந்த பெண் நடந்து போனா மேல கால், ஐயோ அப்படி கால் எடுப்பான், முள்ளு ஊத்திச்சுப்பா, பார்த்தா முள்ளு இருக்காது. அவ்வளவு மென்மையானது என்று வள்ளுவர் அதை ரொம்ப உயர்வாக புகழ்ந்து பேசியிருக்கார். வள்ளுவர் பேசல, அது ஒரு நாடக நூல். ஒரு தலைவியை தலைவன் புகழ்வது போல அந்த பாட்டை பாடியிருக்கார். ஒரு தலைவன் இப்படித்தான் புகழ்வான், அந்த பெண்ணினுடைய கால் அவ்வளவு மென்மையா இருக்குன்னு அவளை திருப்தி பண்றதுக்காக. அவளை அப்படி புகழ்ந்து பேசினாதான் அந்த பெண் தன்னை மகிழ்வார். அவளை திருப்தி பண்ணுவதற்காக ஒரு தலைவன் அவளை பாராட்டி பேசுவதாக அந்த மாதிரி அவர் சொல்வார். அனிச்சம்பூ கூட மாதரடிக்கு நெருஞ்சி பழம், நெருஞ்சி முள்ளன். அதனால பஞ்சாய அடிமடவார். அது கால் நடக்கவே இல்லை, மண்ணில் நடக்கவே இல்லைங்கிறது. பஞ்சாய அடிமடிவார், பஞ்சுவோடு அவளை மெத்தண்டு இருக்கிற அடியுடைய காலுடைய பெண்கள் கடைக்கண்ணால் இடர்பட்டு அவருடைய கண்டார்வையினாலே துன்பப்பட்டு நெஞ்சாய துயர் கூற, மனதிலே இருக்கிற துயர் மேலும் மேலும் பெருக, கூறன அதிகரிக்க, கூர் மிகுதல், கூற மிகுதியாக நிற்பேனும் நிற்பேனும் அருள் பெற்றேன். அப்படி கெட்டிருந்த நான் கூட குருநாதரே உன்னுடைய திருவருளை பெற்றுவிட்டேன். நீர் என்னை அடியனாக ஏற்கொண்டு எனக்கு பிரம்மன் சொன்னாய், திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொடுத்தாய், நல்ல நெறி எது என்பதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். உஞ்சேன் நான் உடையானே, அதனால் உஞ்சேன், தப்பினேன், பிழைத்தேன்.
அடியேனை வருக என்று நீ கைலாயத்தில் அந்த மோட்சத்தில் இருந்து கொண்டு இங்க கீழே இருக்கிற என்னை பார்த்து நீ அங்கேன்னு என்ன பண்ணும்? வருக வருகன்னு என்னை கூப்பிடணும். வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார்? அங்கிருந்து கொண்டே அஞ்சேல் அஞ்சேல் வருக, நீ இந்த மோட்சத்துக்கு வருக என்று நீ அழைத்தாயே, அப்படி அழைத்த ஒரு அருமையை இந்த உலகத்தில் யார் பெறுவார்? அருளியவார் ஆர்வர், வேறு யார் பெற முடியும்? அச்சோவே என்ன ஆச்சரியம் என்றார். வெந்து விழும் உடற்பரவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் விகோல் வளையார் குய்முலை மேல் வீழ்வேனை. வெந்து விழும் உடல், இந்த உடம்பு இன்னைக்கு நம்மால் பராமரிக்கப்படுகிறது. நல்ல உணவு கொடுக்கிறோம், வாசனை எல்லாம் தடவி இந்த உடம்பை வளர்க்கிறோம். ஆனா கடைசியில செத்து போன பிறகு இந்த உடம்ப சுடுகாட்டுல வச்சு நெருப்புல கொளுத்த போறாங்க. அப்போ அந்த உடம்பு வெந்து போகும். வெந்து மறுநாள் போய் பார்த்தோம்னா உடம்பு இருக்காது, சாம்பலா கீழே விழுந்து விடும். வெந்து நெருப்பிலே சுட்டரிக்கப்பட்டு விழும் சாம்பலால் கீழே விழுந்து போகக்கூடிய உடல், உடலோடு கூடிய பிறவி இந்த நாம் எடுத்திருக்கிற இந்த பிறப்பு. மெய் என்று இந்த பிறவியை சாஸ்வதம் என்று நினைச்சு கொண்டோம். உடலோடு பிறந்த பிறப்பை என்றுமே நிலைத்திருக்கும் என்பதாக நினைத்து வினை பெருக்கி பல பாவங்களை செய்து கொந்து உடல் கோள்வளையார், கொத்தாக அடர்த்தியான கூந்தலை உடையர், கோள்வளையார் அழகான வலைகளை உடையவர்கள், அவர்களது குவிந்த மார்பின் மேலே விழுந்து கிடக்கிற எண்ணெய் பந்தம் அறுத்தேனை ஆண்டு, அதிலெல்லாம் ஆசை வைக்காமல் அந்த ஆசையை அறுக்க வைத்தான். பந்தம் அறுத்து அந்த தொடக்கையில நீக்கி என் துரிசும் அரித்து என்னுடைய குற்றங்களையும் நீக்கினான். இப்ப பரிசுன்னு ஒண்ணு இருக்கு, துரிசுன்னு ஒரு சொல்லு. அது பரிசுன்னா தன்மை என்று ஒரு பொருள். இது உயிர்த்தன்மை, உயிருக்குன்னு ஒரு இயல்பு, அதான் ஆன்மபோதம். ஆன்மாவுக்கு என்ன இயல்புன்னு சித்தாந்தத்துல கேட்டா சார்ந்ததன் வண்ணமாதல். அந்த ஒருவன் இன்னைக்கு எந்த கட்சிக்காரனோடு கொஞ்ச நாள் பழகிறானோ உடனே அந்த கட்சியை சேர்ந்துருவான், கட்சி மாதிரியே பேசுவான். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அதே கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்காரனோட போய் சேர்ந்தானா அந்த இயல்பு அவனுக்கு பிடிச்சுக்கும். ஆகவே இந்த மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, யாரை போய் சேர்றானோ அவன் கூட இவனுக்கு வந்துடும். அது சார்ந்ததன் வண்ணம், எதை சாருகிறாரோ அந்த ஒரு குணம் இவர்களுக்கு வந்துவிடும். இது உயிர் குணம். இது மாதிரியான மாறி மாறி போகக்கூடிய நிரந்தரம் இல்லாது இருக்கிற ஒரு தன்மை மாறி எப்பொழுதுமே இறைவனிடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய உயர் நிலை வர வேணுமானா அது சிவமாம் தன்மை. ஆக பரிசு என்பது இங்கே ஆன்மபோதம். இந்த ஆன்மபோதம் நீங்கி ஒரு சிவபோதம் நமக்கு வரணும், சிவஞானம் நமக்கு உண்டாகணும். ஆகவே முதல்ல நமக்கு ஆன்மபோதத்தை, ஆன்மாவினுடைய நிலையை அறுத்தான். அடுத்து துரிசின்னா குற்றம், அழுக்கு, அதாவது ஆணவம் முதலான மலக்குற்றம், அந்த மலக்குற்றத்தையும் உயிரிழந்து பிரித்தான். தந்த துரிசும் அறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு, அதன் பிறகு எனக்கு அந்தம் கொடுத்தான். அந்தம் என்றால் ஆனந்தம், ஆனந்தத்தைத்தான் இங்கு அந்தம் என்று சொல்ற. கடைசியில் பெறக்கூடிய ஒன்று அது. அதனால மோட்சத்துக்கு அந்தம்னு பேர், மோட்சத்துக்கு இன்னொரு பெயர் அந்தம். எனக்கு அந்தத்தை கொடுத்தான்னா கடைசியில ஒருவனுக்கு எது கிடைக்க போகுதோ அதுக்கு பெயர் அந்தம், அதாவது மோட்ச இன்பம். எனக்கு மோட்ச இன்பத்தை கொடுத்தான். அப்படி கொடுத்ததை போல வேறு யார் பெற்றார்? அச்சோவே பெரிய ஆச்சரியம். கடைசி பாடல். தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை, பெண்களுடைய மயக்கத்திலே ஆழ்ந்து போக இருந்த என்னை பையவே கொடுபோந்து மெதுவா என்ன கரையத்தனான். பாண்டி நாட்டுக்காரன். அதனால இந்த வார்த்தை மறக்கலவர். பைய 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 ஞான சம்பந்தரே அந்த ஊருக்கு போய் அந்த பேச்சுல வாங்கி விட்டாரு. அதான் சார்ந்தவன் வேண்டாம். இப்ப ஒரு சொற்கம் சொல்றேன். இங்க சோழ நாட்டுக்காரர் தானே சம்பந்தர். பாண்டி நாட்டுக்கு போன உடனே அந்த பாண்டி நாட்டுக்காரங்க பேசுறத கேட்டு ஞான சம்பந்தரும் பையவே சென்று பாண்டியர்காவின்னு பாட்டுட்டார் பாருங்க. அவர்கள் பேச்சு இவரை வந்து பிடிச்சிக்கிட்டு, அதுதான் சார்ந்தவன். இது மாதிரி நாம் எங்க போனாலும் அவரவர்களும் ஒட்டிடுவோம், அப்படி மாறி போயிடுவோம். இதுதான் உயிர்களின் கிழக்கு. இது அப்படி இல்லை. இவர் இந்த பாண்டி நாட்டுக்காரரை அவருக்கு இயல்பான அந்த வார்த்தை இங்க பயன்படுத்துற. பையவே கொடுபோ வந்து மெதுவாக என்னை இந்த திருப்பெருந்துறைக்கு அழைச்சு வந்து பாசமெனும் தாழூருவி, 2 கதவையும் சாப்பிட்டு ஒரு தாழ்பால் போட்டிருந்ததா. அந்த தாழ்பாலை கேட்டு 2 கதவும் திறந்து விட்டார். அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் 2 வினை இருக்கு, நல்வினை தீவினை. அதுபோல இந்த உயிரை தடுப்பதற்கு நல்வினை தீவினை என்ற கதவு மூடி
அந்த கதவை நாம திறந்துட்டு வந்துருவோம்ங்கிறதுக்காக ஆணவ மலமானது ஒரு தாழ்பாளா போய் மாட்டிக்கிட்டு. அப்ப ஆணவ மலம் என்ற தாழ்பாலை இந்த குருநாதர் நீக்கி அந்த வினை என்ற 2 கதவையும் திறந்து விட்டு இந்த உயிரை உள்ளே அழைச்சு கொண்டு போய்விட்டார். அதை சொல்றார். பாசம் எனும் தாழ், ஆணவ மலம் என்று சொல்லுகின்ற தாழ்பாலை உருவி கழட்டி எடுத்து உய்யும் நெறி காட்டி வித்து, இந்த கதவை திறந்தாச்சு, இதோட நேரா போ, இப்படி போனாதான் மோட்சத்துக்கு போகலாம் என்று தப்பி பறிக்கும் வழியையும் எனக்கு காட்டி ஓங்கார துப்பொருளை, ஓங்காரமாகிய ஒன்றினுடைய பொருளையும் எனக்கு இறைவன் அறிவித்தான். ஓம் என்று சொல்லுகிற மந்திரத்தின் பொருள், அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள் என்பதை விளக்கும் சித்தாந்த கருத்துப்படி ஓம் என்பது 5 எழுத்துக்களின் ஒரு கூட்டுறவு. அகர உகர மகரம் மட்டுமல்ல, நாதம் பிந்து என்பதும் சேர்ந்தது ஓங்காரம். பொதுவா அ இ அ உ ம, அகர உகர மகரம் என்ற 3 எழுத்தும் சேர்ந்தா ஓம், ஆ ஓ இம், அப்படி 3 சேர்த்து வச்சா ஓம்னு ஒரு ஒலி நம்ம இடத்துல வரும். இந்த ஒலி மட்டுமல்ல, அதுக்கு மேல் நாதம் என்பதும் பிந்து என்பதும் அதோடு கலந்திருக்கிறது. 5 விஷயம் அதில் கலந்திருக்கு. இந்த 5 கலந்திருக்கிறது தான் ஒரு பஞ்சாக்கரம். இது பிரணவ பஞ்சாக்கரம். இதுல ஒரு 5 எழுத்து இருக்கு. 5 எழுத்து இருந்தா பஞ்சாக்கரம்னு பெயர். இப்ப சிவாய நம என்பதுல 5 எழுத்து இருக்கு, அதை பஞ்சாக்கரம். இப்ப ஓம் என்பதே ஒரு பஞ்சாக்கரம், அது ஒரு 5 எழுத்து இருக்கு. அதுல என்னென்ன இருக்கு? அகரம் உகரம் மகரம் நாதம் பிந்து. ஒன்னொன்னுக்கு என்னென்னு விளக்கம் சொல்லணும். ஆ என்பது உயிர், அப்புறம் உகரம் ஊ என்பது சக்தி, மா என்பது மலம், சிவம் சக்தி மலம், இன்னும் உயிர், அப்புறம் மாயை எல்லாம் வரல. சிவாய நம என்பதுல சி என்பது கடவுள், வ என்பது சக்தி, ய என்பது உயிர், ந என்பது துரோதானம், மா என்பது மலம். அப்ப மலம் கடைசியில இருக்கு. இந்த அகர உகர மகரம் நாத விந்துன்னு வரும்போது மகரமாகிய ஆணவ மலம் நடுவில் என்ன போகுது. அதுக்கு அடுத்தாற்போல் வருவார்கள் நாதம். நாதம் என்பதுதான் உயிர், விந்து என்பது மாயை என்று விளக்கி சைவ சித்தாந்தத்துல இதை இப்படி விளக்கியிருக்கிறார். ஆக ஓம் என்ற பிரணவம் என்பது இப்படி பிரியும். இப்படி பிரியும் போது அதுக்கு வேட்டி என்றும், சேர்ந்து சொன்னால் சமஷ்டி என்றும் அதுக்கு பெயர். சமஷ்டி பிரணவம், வேஷ்டி பிரணவம் என்று பிரணவத்தை 2ஆ சொல்லுவார்கள். சேர்த்து சொன்னா போதும். அந்த சேர்த்து சொல்லுகிற ஒரு ஒலிதான் இந்த உலகமா பின்னி விரிந்து வந்திருக்கிறது. ஒலியில் இருந்துதான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஒலியில் இருந்து பிறகு காணப்படுகிற காட்சி பொருள்கள்லாம் உண்டாகி இருக்கின்றன. இது வேதமெல்லாம் சொல்லி இருக்கு. இதான் நம்ம சித்தாந்தம் சொல்றோம். இன்னைக்கு நல்லா நாம் இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு டிவியில சுவிட்ச் போட்டோம்னா நம்ம படம் தெரியுது. ஆனா அந்த டிவியில படம் தெரிவதற்காக வருகிற ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த டிவி கனெக்ஷன், அதுல என்ன உள்ள வருது அப்படின்னு கேட்டா மின்சாரத்தினுடைய ஒலி அலைகள், மின்சார அலைகள் தான் வருது. அதுல உருவமே வரல. அந்த மின்சார அலைக்குள்ள உருவம் இருக்கு. அந்த மின்சார அலைக்குள் இருக்கிற உருவத்தை இந்த டிவிங்கிற பெட்டியில இருக்கிற கருவி பிரித்து காதல கேட்கிற ஒலியா ஒரு பக்கம் விடுது, கண்ணால் பார்க்கிற உருவமா ஒரு பக்கம் பிரிச்சு கொடுது. ஆக ஒரே ஒலிக்குள் காதல் கேட்கிற ஒலியும் இருக்கு, கண்ணால் பார்க்கிற வடிவமும் இருக்கிறது. ஆனா அந்த ஒயர்ல போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மின் அணுக்களாக போய்கொண்டிருக்கு. அந்த மின் அணுக்களாக இருக்கிற போது அதுக்கு சூட்சுமம் என்று பெயர். மிக நுண்மையான வடிவம். அந்த நுண்மையான வடிவம் பிறகு பெரிதாக்கப்படுகிற போது காதாலையும் கேட்க முடியுது, அதுக்கு பிறகு கண்ணாலும் பார்க்க முடியுது. அதான் ஒலியிலிருந்து உருவம் உண்டாகிறது. உருவம் என்பதுதான் பொருள்கள், பார்க்கின்ற, கையால் தொட்டு பார்க்கிற, கண்ணால் பார்க்கிற பொருள்கள். இதுதான் பழைய காலத்துல கடவுள் உலகத்தை படைக்கிற போது வெறும் சப்தத்தை உண்டாக்கினார். அந்த சப்தமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி விரிந்து 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 இந்த பூலோக பஞ்சபூத உலகமாக வந்திருக்கிறது என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப நம்ப முடியாதத இன்னைக்கு நம்ப வைக்கிறதுக்கு டிவியினுடைய ஒரு செய்தி நமக்கு காட்டு. முன்னெல்லாம் ரேடியோ மட்டும் இருந்தது. அந்த ரேடியோவில் என்ன சொல்ல முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுகிற பேச்சு காதில் கேட்க முடியாத நுண் ஒலியாக மின் அணுக்களாக வயர்ல ஓடி ரேடியோ பெட்டியில வந்தோம்னா மறுபடியும் ஒலியாக வருது. அவ்வளவுதான். அந்த ஒலியாக இருந்ததுன்னு தான் பார்த்தோம். இப்ப ஒலி மட்டுமல்ல, காட்சி பொருளாகவும் 2ம் விரிகிறது. ஆகவே இதைத்தான் பழைய காலத்திலேயே அவங்க சொல்லிட்டார்கள். ஓம் என்ற ஒரு ஒலியிலிருந்துதான் இந்த
விரிந்து வந்திருக்கின்றன. அந்த ஒலியா இருக்கிற போது சப்த பிரபஞ்சம், அதுவே பார்க்கிற பொருளா வரும்போது பொருள் பிரபஞ்சம், அதாவது அர்த்த பிரபஞ்சம் என்றெல்லாம் அது விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? அதை சொல்றார் இவர். ஓங்காரத்து உட்பொருளை, ஓம் என்ற மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கிற இத்தனை விஷயங்களையும் ஐயன் எனக்கு அருளியவாறு அந்த குருநாதன் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த சொல்லிக் கொடுத்தபடி ஆர் பெறுவார், வேறு யார் இந்த உலகத்திலே இதை பெறக்கூடும்? அச்சோவே, இது பெரிய ஆச்சரியம். சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுடியில் தருமாறி காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேனே. சாதல் பிறப்பு, இந்த உலக வாழ்க்கையே ரெண்டில் அடங்கி, சாகிறதும் பிறக்கிறதும் சாகிறதும் பிறக்கிறதும் ஏதான் தொடர்ந்து வரும். யாரா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் வச்சுக்கோ, ஒரு மரம் பெருசா மரம் பட்டு போகுது, ஆனா அதுக்குள்ள தர விதைகளை கீழே உதிர்த்துடுது. அந்த விதையில இருந்து மரம் வருது. அது மறுபடியும் முளைச்சு அது சாவு பிற காலத்துக்குள்ள பல விதைகளை உண்டாக்கிடுது. அது சாவறதும் பிறக்கிறதும் சாவதும் பிறப்பதும் இதுதான் இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் நடக்கிறது. சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில், மிகப்பெரிய ஒரு சுழி. சுழிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பண்ணணும். ஆத்துல தண்ணி ஓடும்போது அதுல ஒரு சுழல் வருது. அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டா உள்ள அழிஞ்சு விடுவான். அதுபோல இந்த பிறவி என்ற சுழல்ல சிக்கனா உள்ள மாட்டி பிறவியிலே கிடப்பான். கடை தேடி கரையிட மோட்சத்துக்கு போக வழி தெரியாதுன்னு ஒரு பொருள். இன்னொன்னு சுழின்னா வட்டம். சுழி என்ற சொல்லுக்கு பொருள் வட்டம். இந்த சாதனம் பிரதனம் எப்படி வருதுன்னா ஒரு வட்டத்திலே அமையும். இன்றைக்கு விஞ்ஞானிகள்லாம் அப்படிதான் சொல்றான். கடல்ல இருக்குது தண்ணி, அது சூரிய வெப்பத்தால் மேல ஆவியா போகுது, அப்புறம் மேகமா மாறுது, கொஞ்சம் மேற்க போய் எங்காவது மலையில போய் மறுபடியும் தண்ணீரா பொழியுது, ஆறா ஓடி வருது, மறுபடியும் கடல்ல போய் தான் சேரும். அப்ப எங்க தொடங்குச்சோ அங்க வந்துடுது. கடல்ல இருந்து புறப்பட்ட தண்ணியே மீண்டும் கடல்ல அடைகிறது. இது ஒரு வட்டம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளும் ஒரு வட்டத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றன. இந்த உலகம், இந்த உலகம் முழுவதுமே எல்லாமும் ஒரு வட்டத்துக்குள் சிக்கும். கடவுள் கூட அப்படி வட்டம் தான், நாமும் கூட ஒரு வட்டம் தான். ஏன் கடவுளே வட்டம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் என்ற ஒரு வட்டம் போட்டு விட்டு இந்த வட்டத்துல எங்க ஆரம்பிக்கிற இடம் எங்கே முடிகிற இடம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு நேர் கோடை போட்டு இந்த கோடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடிகிற, ஏல ஆரம்பிச்சு வீர முடியும்னு சொல்லிடுவீங்க. ஆனா வட்டம் போட்டு சேர்த்து விட்டான்னு வச்சுங்க ரெண்டு கோட்டையும், அதுக்கு தொடக்கமும் கிடையாது, அது முடிகிற இடமும் இல்லை. ஆகவே கடவுளுக்கு தோற்றம் இல்லை முடிவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அது ஒத்துக்க முடியல. என்னையா உலகத்துல எல்லாம் தோணுது, எல்லாம் மறையுது, அப்ப கடவுள் மட்டும் அவன் எப்படியா தோண்டாம மறையாம இருப்பான் அப்படின்னு ஒரு யோசனை தான் நமக்கு மறுபடியும் வருது. அது எப்படி தைரியம் பண்ணணும்னா, ஒரு வட்டத்தை போட்டு முடிச்சுட்டோம்னா வட்டம் போட்டவை யாருன்னு தெரியாது. ஆனா அந்த வட்டத்துக்கு தோற்றம் இல்லை முடிவும் இல்லை. அதுபோல கடவுளுக்கு தோற்றம் இல்லை முடிவில்லை. இது எப்படியோ அதுதான். ஆகவே கடவுளும் ஒரு வட்டத்தின் கண் வைத்துத்தான் நிற்கிறான். அதனால்தான் உலகத்தையே உருண்டையா செஞ்சு வச்சிருக்கான். எங்க போனாலும் ஒண்ணு. இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உலகம் சுத்துது, சூரியன் சந்திரன் சுத்துறான், எல்லா ஆகாயத்திலே ஒரே வான வீதியிலே ஒரு வட்டத்திலே ஒரு வீதியில தான் சுத்தி ஆகணும். ஆகவே ஒரு சுழல். ஆகவே சுழி என்று சொன்ன இந்த வார்த்தைக்கு சுழல்னு ஒரு அர்த்தம். எல்லாம் வட்டமாக தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் பிறப்பு வளர்ப்புகள் எல்லாம் இந்த வட்டத்தின் வடிவிலேயே வைத்துத்தான் விஞ்ஞானிகள் பாடம் சொல்லி வரும்போது இப்படித்தானே வட்டம் போட்டு கற்றுக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூட பாடம். தடஞ்சுடியில் தடுமாறி காதலின் மிக கனி இழையார் கலவியிலே விழுவேனை. காதல் மிக்கு அணி இழையார் கலவியிலே அன்பு மிகுந்து அழகான ஆபரணத்தை இந்த பெண்களுடைய கூட்டத்திலே மனமேங்கி போக இருந்த என்னை அந்த பெருமான் எப்படி வந்து காப்பாத்தினான்? அவனும் ஒரு பெண்ணோடு தான் வந்தான். மாதொரு கூருடையபிரான், பெண்ணை ஒரு கூறிலே உடம்பிலே வைத்துக் கொண்டு வந்தான். அப்போ பெண்ணோட சேராதரான்னு அவனை காப்பாத்த வர்றவன் அவனே ஒரு பெண்ணோடு வந்தான். முன்னோர் பார்த்து வருவோம். அதே மாதிரிதான் இங்க சொல்றான். ஆனா இங்கே எந்த பெண்ணை தடுத்தார்? உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை சூழலுக்கு போகிற பெண் வேண்டானார். ஆனா இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் மாயை பெண் அல்ல, அவள் அருள், திருவருள் சக்தி. அருள் என்பது இரக்கமே குணமாக உள்ளது. ஆகவே நம்முடைய ஆத்மா என்ற ஒன்றிலேயே ஞானம் என்ற சிவம் இருக்கிறது. இரக்கம் என்று சொல்லுகிற சக்தி, சிவன் சக்தி ரெண்டுமே நம்முடைய உயிரில் இருக்குது. இதுல ஏதாவது ஒன்னை விட்டுட்டு ஒன்னை பெற்றிருந்தோம்னா நாம் இறைவனை போய் அடைய முடியாது. இறைவனை அடைய வேணும்னா
அதற்காக அவன் மாதவ கூருடைய பிரானாக வந்து தன்கடலே சேரும் வண்ணம் தன்னுடைய திருவடியில் சேருவதற்காகிய முறையை ஆதி எனக்கு அருளியவா, முதற்கடவுளாகிய ஆதினா முதற்கடவுள், முதற்கடவுளாகிய அவன் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்ததை ஆர் பெறுவார், வேறு யார் இந்த உலகத்தில் பெற்றார்? அச்சோவே என்ன ஆச்சரியம்! செம்மை நலம் அறியாத சிதறொடும் தீவேனை. செம்மை நலம், செம்மை என்பது மோட்சம். செம்மை நலம் மோட்சத்தினுடைய இலக்கணம். அறியாத, மோட்சம் என்றால் என்ன என்பதையே தெரியாத சீதடர் மூடர்கள், மூடரோடு கூடி திரிந்து கொண்டிருந்தேன். அதாவது கடவுள்னு ஒருத்தன் தனியா இருக்கணும், உயிர்னு ஒண்ணு தனியா இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் இந்த உயிர் போய் இறைவனோடு சேருகிற போது அது மோட்சத்தை அடைந்தது, இன்பத்தை பெற்றது என்ற ஒரு வார்த்தையை, ஒரு கதையை நாம் சொல்ல முடியும். நானே கடவுள் அவனும் கடவுள்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோ. அப்ப ரெண்டு பேரும் கடவுள்னா அப்ப இன்பம் என்கிறது எங்க இருக்கு? யார் யார் இடத்துல போய் இன்பம் பெற்றார்கள், யார் இடத்துல மோட்சத்தை பெற்றார்கள் கேட்டா மாயாவாதிகளுக்கு பதிலே கிடையாது. மோட்சங்கிறது ஒண்ணும் கிடையாதுன்னுவான். அவங்ககிட்ட போய் கேட்டீர்களானால் உங்க ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதுதான் மோட்சம், நானே கடவுள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களே அதுதான் மோட்சம் என்று அவன் பதில் சொல்வானே தவிர மோட்சத்தை, மோட்சம் என்றால் என்ன என்று அவர்கள் சொல்ல தெரியாது. அதுதான் பெற்றார் மாணிக்கவாசர். செம்மை நலம் அறியாத, மோட்சத்தினுடைய சிறப்பை அறிந்து கொள்ளாத சிதடர் அந்த மூடர்களோடு திரிவேனை, அந்த மாயாவாதிகளோடு சேர்ந்து திரிந்து கொண்டிருந்த என்னை மும்மை மலம் அறிவித்து, என்னை பற்றி கொண்டிருந்த மூன்று மலத்தையும் அறுத்தான். இந்த வேதாந்திகளுக்கு மலமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் ஒன்றுதான் பொருள், அந்த ஜீவன் என்பதும் கடவுள் தான், வினை என்பது கிடையாது, ஆணவம் கண்மம் மாயை கிடையாது, அதெல்லாம் மித்தை, அது சும்மா பொய் தோற்றம் என்று அவருடைய மாயாவாதிகள் சொல்லுவார். ஒரே ஒரு பொருள், ஏகம் ஒரு பொருள், கடவுள் ஒன்றே ஒன்று, அதுதான் பிரம்மம் என்று மாயாவாதிகள் முடித்து விடுவார்கள். ஆனா சைவ சித்தாந்தி கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், உயிர் ஒண்ணு இருக்கு, அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பாசம் இருக்கு, அந்த பாசம் 3 விதம், அதான் உண்மை மலம். இப்படி தெளிவா சொல்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்து காட்டுறார். முன்னை மலம் அறிவித்து 3 மலங்களையும் எடுத்து சொல்லி அதை நீக்குவித்து முதலாய முதல்வன் தான், எல்லாருக்கும் முழுவதலாயிருக்கிற அந்த பெருமான் நம்மையும் ஓர் பொருள்படுத்தி கீழா கிடந்த எட்டையும் உயர்ந்த பொருளாக கருதி நாய் சிவகை ஏற்றுவித்த, நாய் போன்ற என்னை ஒரு பல்லக்கில் ஏற்றி வைத்து விட்டான். முதலில் கிடந்தது நாய் தான், நாய் போல கீழான நிலை. ஆனா அவனை பக்குவப்படுத்தி வந்து விட்டால் அப்புறம் உயர்ந்த நிலைக்கு வந்துடுறான். சிவகை பெரிய உயர்ந்த மேடைகளை உட்கார வேண்டிய பதவி கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பதவிக்கு என்னை ஏற்றுவித்த அம்மை, காருண்ய உருவமான அந்த பெருமான், அம்மையினா திருவருள் சக்தி, அம்மை எனக்கு அருளியவா, அந்த தாய் எனக்கு கொடுத்த இந்த பெருங்கருணை யார் பெறுவார், யார் பெறக்கூடும்? அச்சோவே என்ன ஆச்சரியம் என்று சொல்லி குருநாதரா வந்து தனக்கு அவர் செய்த ஒரு பெரிய உபகாரத்தை, தான் பெற்ற பெருஞ்சிறப்பை எல்லாம் எடுத்துரைத்து இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருஞ்சிறப்பு என்பதாக சொல்லி எங்கே முடிக்கிறார். யானோயோ யானேயோ தவன் செய்தேன். அப்போ யானேயோ என்பது யானே தவன் செய்தேன், நான் தாயா தவத்தை புண்ணியம் பண்ண, வேற யாருக்கும் இது கிடைக்கல அப்படிங்கிற அர்த்தம். அதுலதான் சொல்றார், வேறு யார் பெறுவார், வேறு யாருக்கு இந்த பெருமை கிடைத்தது என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்து